இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நாங்க மாறுபட்டு கோணத்துல பாக்குறோம். நிச்சயமா தமிழ்நாட்டின் மீது எங்களுக்கு தனி கவனம் இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை கூட சற்று ஒதுங்கிக்கொள் என்று சொல்லிட்டு மீண்டும் அதிமுகவே அதிக வங்கியோடு பலமாக இருக்கிறது, அவரோடு இணைந்து நாம் திமுக விரட்டுவோம்னு சொல்லி வந்திருக்கிற ஒழிய மற்றபடி நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும். ஏன்னா 10 ஆண்டு காலத்துல இந்தியாவுக்கு செஞ்சது என்னன்னு பட்டியல் போட்டால் 1 மணி நேரம் போயிடும். நான் அது இன்னும் விரிவாக்க விரும்புகிறேன். நிறைய நீங்க பேசுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு செஷன்ல நம்ம உட்காருவோம். ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னோன்னே தனி கவனம் செலுத்துகிறேன்னொன்னே ஒரு ஞாபகம். நேற்று மதிமுக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஈஸ்வரன் கூட பேசும்போது அவர் இந்த கட்டாய கல்வி முறை திட்டத்தில் ஒரு 300 கோடி ரூபா வருஷம் ஒதுக்கிறது மத்திய நிதித்தொகுப்பிலிருந்து ஒதுக்கலை, போராடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வருஷம் 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு சேர்த்த முடியாமல் போச்சு. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற 4.5 லட்சம் குழந்தைகளுக்கு அந்த தொகை வராமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ்நாட்டில் 40 தொகுதி முழுசாக திமுக கூட்டணிக்கு கொடுத்ததோட கோபம் தனி கவனம் செலுத்தி இங்கே நிதி அனுப்ப மாட்டாங்க. இது மாதிரி பல நிதி தொகுப்புகள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுங்கிறது உண்மைதான். அந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, மோடி மூலமாக இவ்வளோ வந்திருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே தமிழ்நாட்டு ஜனங்களோட பார்வை கண்டிப்பாக உங்கள் பக்கம் பாயும். அதை நீங்கள் செய்யாமல் பழிவாங்கிற தன்மையோட உதாரணத்துக்கு தான் நான் ஆர்டிஐ சொன்னது வெறும் 300 கோடி ரூபா அது கொடுத்துருந்தா. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், நேற்று கூட எங்களுடைய மாநில தலைவர் அண்ணா இவர் பேசினார், நயினார் அவர்கள் பேசுகிறது சொன்னாங்க, 3 மடங்கு நிதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தை கொடுத்ததை விட 3 மடங்கு அதிகம் கொடுத்துருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு அதுக்கு தகுந்த வருவாய் ஆயிருக்கு, மக்கள் தொகை அதிகமாயிருக்கு, விலைவாசி ஆயிருக்கு. நீங்க 3 மடங்குல 30 மடங்கு ஆயிருக்கு. தூத்துக்குடி பாம்பன் பாலம் நினைச்சு கூட பார்க்கல யாரும், நாங்கள் சரி பண்ணோம். தூத்துக்குடி துறைமுகம் நீங்க இன்னைக்கு அந்த போர்ட்டை இன்னைக்கு இன்னொன்று சொல்லப்போனால் நீங்கள் இன்னைக்கு குளச்சல் பகுதியில் தான் அந்த இது வரதா இருந்ததுங்க, துறைமுகம் ஒன்று பண்ணாங்க. அது கேரளாவுக்கு போச்சு இல்லைங்களா? கேரளாவில் வந்திருக்கு இப்போ. அது காரணம் தமிழ்நாட்டில் வர விடாமல் பண்ணாங்க, லோக்கல் அரசியல், லோக்கல் பாலிடிக்ஸ். சரி, எய்ம்ஸில் ஒரு செங்கலோட நிற்கிற காரணம் அதுதானே? அப்போ எய்ம்ஸ் காரணம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் இல்லை, எய்ம்ஸில் நிறைய கிண்டல் கேள்வி போயிட்டு இருக்கு. அது மீடியாக்களுங்க, உங்களுக்கு புரிந்து கொள்ள அதில் என்னதான் நடக்குது. இன்னைக்கு 6 கல்லூரி இருந்தது 12ஆக மாற்றிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் அது. இன்றைக்கு ஏறக்குறைய 12 கல்லூரிகள் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி நாங்கள் கொடுத்துருக்கோம், 6 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். நீட் மூலமாக ஏறக்குறைய 6000 பேர் படிச்சுட்டு இருந்தது, இன்றைக்கு 25,000 பேர் தமிழ்நாட்டிலிருந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும், அதுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பேருங்க? 25,000 பேர் போக முடியும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுது. ஊட்டியிலாம் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குன்னா பார்த்துக்குங்களேன். நான் பட்டியலிட்டு சொன்னால் நிறைய திட்டங்களை பற்றி இல்லை. எய்ம்ஸ் எந்த ஜப்பானிய நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டதோ இங்கு ஏற்பட்ட காலதாமதம், பொதுவாக அதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில், இடம் ஆக்கிரமிப்பில், இதுதான் வழியே. மற்றபடி ஏற்கனவே 6 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டு விட்டது. அங்கேயே மருத்துவக் கல்லூரி துவங்காமல் இல்லைங்க, மருத்துவக் கல்லூரி துவங்கி நடந்து கொண்டு இருக்கிறது பிரைவேட் இடத்துல. கட்டிடம் கட்டுவதற்கு தாமதம் வழியே கல்லூரியில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எந்த வகையிலேயும் மாணவர்களுடைய பாதிப்பு இல்லை. இதை செங்கல் தூக்கிட்டு எப்படி சொன்னார் உதயநிதி, சொன்னார் நீட்டை ஒழிப்பேன், அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல, இன்னைக்கு வரைக்கும் நீட்டை அவர் ஒழிக்கல இல்லை. அது மாதிரி இந்த செங்கல் தூக்கி அமைச்சு சும்மா வெற்று அரசியல் பண்ணார். மறுசீரமைப்பு பண்ண மாதிரி ராகுல் காந்தி இன்னைக்கு எஸ்ஐஆர் பண்ற மாதிரி ஒரு வெட்டி இதைத்தான் பண்ணாங்க ஒழிய பிரயோஜனம் இல்லை. ஆனால் அப்படி இல்லை. பிஜேபி மக்களுக்காக திட்டத்தை நோக்கி தான் கொண்டு போகணும். பல விஷயங்கள் சொல்ல முடியும். இன்னைக்கு நடந்திருக்கின்ற பல திட்டங்களுக்கு முக்கிய நிதி ஆதாரமாக இருக்கிற மத்திய அரசோட நிதி தான். நேற்று கூட ஆத்மான்னு ஒரு டீம் வந்திருந்தாங்க. அந்த ஆத்மாவுக்கு முழுமையா ஃபண்டு தரதுல பாத்தீங்கன்னா 60% மத்திய அரசுடைய நிதி, 40% தான் மாநில அரசினுடைய பங்களிப்பு. இன்னைக்கும் அவங்களுக்கு சம்பளம் எப்படா வருதுன்னா 3 மாசத்துக்கு தான் தருது மாநில அரசு. ஃபண்டை மத்திய அரசு கொடுத்துட்றாங்க, ஆனா சம்பளம் எப்ப தருது? 3 மாசம் கழிச்சா சம்பளம் அவங்களுக்கு தருதுங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கிற திட்டங்கள் அத்தனையும், தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்கள் அத்தனையும் மத்திய அரசு நிதியிலிருந்து தான் செய்யப்படுகிறது. பேரை மட்டும் மாத்துறாங்களே ஒழிய, ஸ்டிக்கர் விட்டுறாங்க ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட நிதியே இல்லைங்க. நீங்க ஒரே உதாரணம் கேட்குற ஒரு நிர்வாகத்தை சொல்லுங்க, லாபகரமா எங்க நிர்வாகம், ஒரு நிர்வாகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசுல மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 5 லட்சம் கோடிக்கு மேல் பல நிறுவனங்களை லாபகரமாக வருவாய் தரக்கூடிய நிறுவனமாக மத்திய அரசு மாற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்க கார்பரேஷன் பஸ்ல இருந்து, நீங்க ஆவின்ல இருந்து, டாஸ்மார்க் உட்பட
நீங்க டாஸ்மாக் கூடிய அந்த அமைச்சரே சொல்றாருங்க, முன்னாள் தியாகராஜன் நிதியமைச்சர் சொல்றாரு, ஒரு 30,000 கோடி எங்க போகுதே தெரிய மாட்டேங்கிறாரு. இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு அச்சகம் மூடப்பட்டு விட்டது. சேலம் பிளான்ட் அது இரும்பு இது வந்து பாதி வித்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்கிறதான் உங்களுக்கு நிறைய சார். எந்த விஷயத்தை லாபகரமாக செயல்படுத்தினால் சரிப்படுத்தினால் அதனால் மக்கள் பயன்பெறுவார்களோ, நிறுவனத்தில் பணியாற்றர்கள் பயன்பெறுகிறார்களோ, அதை மட்டும் வச்சுக்கலாம். அதுதானே தேவை. நீங்க அதை வந்து செயல்படுத்திட்டு அது லாபகரமாக இயக்கிறதா நோக்கம். நீங்க டிரான்ஸ்போர்ட், இபி கரண்ட், மின்சார வாரி நிலைமை தெரியுமா உங்களுக்கு? மறையறதுக்கு ஆள் இல்லை சார். புது போஸ்டிங்கே போடுறதில்ல. பல இடங்கள்ல இன்னைக்கும் இபி ஆபீஸ்ல பல இடங்கள்ல இன்னும் வாடகை தரப்படல. இபி ஆபீஸ்க்கு மின்சார வாரி அலுவலகத்துக்கு வாடகை கொடுக்க முடியறது இல்லைங்க. இறந்து போனவங்களுக்கு, ஓய்வற்றவர்களுக்கு இன்னும் நிதி கொடுக்க முடியல, அவங்களுடைய பணி பாக்கி கொடுக்க முடியல. சரி, என்னன்னா என்ன நடந்திருக்குது? தனியார்கிட்ட மின்சாரம் வாங்கி அதிக விலைக்கு வாங்கி அதன் மூலமாக பெருந்தொகையை பார்த்த அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் நெருக்கமாக முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அப்புறம் ஏன் ஒரு 1.5 வருஷம் ஜெயிலே மந்திரி இருக்க மாட்டாரு? இதுதான் சீர்கேட்டுக்கு காரணமே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை. எவ்வளவு நிதி கொடுத்தாலும் சரி, அந்த நிதியை முழுமையாக தன் குடும்பத்துக்கு பயன்படுற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரைக்கும் அவரை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக. நம்ம பேச